இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் குண்டு வீசி தாக்குதல், 3 இந்தியர்கள் மரணம், நடுக்கடலில் துயரம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் பல உயர்நிலை ராணுவ அதிகாரிகளை அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் கொன்றுள்ளன. பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் படைகள் தாக்குதல் நடத்துகின்றன. ஓமன் நாட்டின் கடற்பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் சென்ற வணிக கப்பல் மீதான தாக்குதலில் இன்ஜின் அறை வெடித்து தீப்பிடித்தது. இதில் ஒரு இந்தியர் கொல்லப்பட்டார். அதேபோல பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பல் மீது ஈரான் படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த கப்பலில் 16 இந்திய ஊழியர்கள் உட்பட மொத்தம் 21 பேர் பயணம் செய்தனர். அவர்களில் 3 இந்திய ஊழியர்கள் காயமடைந்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 13 இந்தியர்கள் உட்பட மேற்காசியா முழுவதும் நடந்த பல்வேறு தாக்குதல் சம்பவங்களில் 20 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். முதல்வர் தூக்கத்திலிருந்து எழுவாரா? நாங்குநேரி அருகே நடந்த இரட்டை கொலையை கண்டித்து தாவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நேற்றிரவு இருசக்கர வாகனங்களில் சென்ற 9 பேர் கொண்ட கும்பல் சாலையில் சென்றவர்கள் டீக்கடை அருகே நின்றவர்கள் மீது ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதில் 2 உயிரிழந்தனர், 5 பேர் வெட்டுக்காயமடைந்தனர் என்று வெளியான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு படுகாயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய விழைகிறேன். உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஓர் ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? இந்தியாவின் டாப் மாநிலத்தில் காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு, டிஜிபி எங்கே? நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா? பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து கோபத்தில் கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆட்சியே முடிய போகிறது, இப்போதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தூக்கத்திலிருந்து எழுவாரா? மக்கள் நலன்களை, அவர்தம் பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி, உறுதி, உறுதி என விஜய் கூறியுள்ளார். இந்த 14 நாடுகளில் தங்கியிருந்தால் உடனே அங்கிருந்து வெளியேறுங்க, அமெரிக்காவின் எச்சரிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் நீடிப்பதால் இஸ்ரேல், சவுதி உள்ளிட்ட 14 நாடுகளில் வசிக்கும் அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க அரசு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன் ஆகிய நாடுகளில் வசிக்கும் அமெரிக்கர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுக்கு எதிரான தனது ராணுவ தாக்குதல்களை அமெரிக்க ராணுவம் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. ஈரானுக்கு தற்போது நடப்பதை விட அதிக தண்டனைகள் கொடுக்கப்படும். ஈரானில் புதிய ஆட்சி அமைய வேண்டுமென அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். 1 வருடம் கழித்து அந்த நாட்டை யார் ஆட்சி செய்தாலும் அவர்களிடம் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் இருக்காது என அவர் கூறினார். இதேபோல ஈரானின் ஏவுகணை திறன்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்களை உழைக்கும் வரை ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை தொடரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். முருகனின் அறுபடை வீடு தொகுதிகளில் பாஜ போட்டி, நாகேந்திரன் சூசக பதில். தமிழகத்தில் முருகனின் அறுபடை வீடுகள் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை அமைந்துள்ள கும்பகோணம், பழமுதிர் சோலை அமைந்துள்ள மதுரை கிழக்கு ஆகிய 6 தொகுதிகளில் பாஜ போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபற்றி பாஜ மாநில தலைவர் நாகேந்திரனிடம் கேட்டதற்கு அவர் கூறியதாவது: அவர்கள் சந்தித்த போது அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் மத்திய அரசோ மாநில அரசோ அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அது பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியும். ஏன்னா இதுல ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதனால நாங்க அதுல போட்டோம்.
குறிப்பா முருகனோட 6 படை வீடுகளை நீங்க வந்து தொகுதி இந்த கேட்கற மாதிரி ஒரு தகவல் இல்ல, தொகுதி பேச்சுவார்த்தை எதுவுமே இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. அடுத்து பிரைம் மினிஸ்டர் 11ஆம் தேதி திருச்சியில மாலை 4 மணிக்கெல்லாம் இதே மாதிரி மிகப்பெரிய மாநாடு நடைபெறும். அது தேசிய துணை முதலமைச்சர் பதவி வந்து பாஜக தரப்புல கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் எதுவுமே கோரிக்கை வைக்கவில்லை. அப்படி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற வார்த்தை பாரத பிரதமர் எதுவும் சொல்லவே இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? வளைகுடா நாடுகளுக்கு தமிழ் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், விதவைகளுக்கு இன்ப அதிர்ச்சி. 38 லட்சம் பேருக்கு ரூபாய் 2000 ஸ்டாலின் அடுத்த அதிரடி. தமிழகத்தில் 1.31 கோடி பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடக்கவிருப்பதால் முன்கூட்டியே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் உரிமைத் தொகையான 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என மொத்தமாக 5000 ரூபாய் 1.31 கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் தமிழக அரசு வரவு வைத்தது. தோல்வி பயத்தால் பெண்களுக்கு பணத்தை அள்ளி வழங்குவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. ஆனால் தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமைத் தொகையை வழங்க விடாமல் தடுக்க முடக்க பார்த்தார்கள். அதனால் தான் முன்கூட்டியே மொத்தமாக வழங்கியதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். அதே பாணியில் இன்றும் ஒரு அதிரடி அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் சிறப்பு நிதி என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதோடு, சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகள் வந்தன. நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கையை இன்று நிறைவேற்றியுள்ளோம். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளோம். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாயும் இன்று காலை வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமின்றி மீனவர் குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 8000 வீதம் மொத்தம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8.53 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மீண்டும் ஒருமுறை சூளுரைக்கிறேன்: தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முதியோர் மற்றும் விதவைகளுக்கு மாதம் 1200 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 1500 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகள் குடும்ப பராமரிப்பு தொகையாக மாதம் 2000 ரூபாயும் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. மார்ச் மாத உதவித்தொகையுடன் சேர்த்து 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. துபாயில் தரையிறங்க அனுமதி மறுப்பு. மீண்டும் சென்னை திரும்பிய விமானம். தணியாத போர் பதற்றம். இஸ்ரேல் தனது எதிரி நாடான ஈரானை அமெரிக்கா துணையுடன் தாக்கி வருகிறது. இதனால் கடும் போர் வெடித்து மத்திய கிழக்கு ஆசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த தாக்குதலால் ஆவேசமான ஈரான் இஸ்ரேல் மீதும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் நாடுகள் மீதும் சரமாரியாக ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளை வீசி தாக்கி வருகிறது. இதற்கிடையே துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அபுதாபி ஏர்போர்ட் மீதும் ஈரான் பயங்கர தாக்குதல் நடத்தியது. தாக்குதல் அச்சம் காரணமாக விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கடந்த 3 நாட்களாக ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளிலிருந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. துபாய் விமான நிலையத்தில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கி தவித்தனர். இந்த நிலையில் துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கென சிறப்பு விமானங்களை இயக்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு செய்தது. அதன்படி முதல் கட்டமாக துபாயிலிருந்து 217 பயணிகளுடன் புறப்பட்ட எமிரேட்ஸ் விமானம் இன்று அதிகாலை 2:18 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. அதே விமானம் அதிகாலை 3:50 மணிக்கு 30 இந்தியர்கள் மற்றும்
7 வெளிநாட்டவர்கள் என 37 பேருடன் மீண்டும் துபாய்க்கு புறப்பட்டது. துபாயில் விமானத்தை தரையிறக்க விமானி அனுமதி கோரினார். ஆனால் போர் பதற்றம் காரணமாக அந்த விமானத்திற்கு தரையிறங்க அனுமதி வழங்கப்படவில்லை. இதையடுத்து வானில் பறந்தபடியே யூ-டர்ன் போட்ட எமிரேட்ஸ் விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பி வந்து பத்திரமாக தரையிறங்கியது. பிரதமர் வந்து ஆறுதல் சொல்றாரு, ஆனா திமுக கவுன்சிலர் கூட வரல. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டும் தமிழக அரசு ஏற்க மறுத்தது. இதனை கண்டித்தும் தீபமேற்ற கோரியும் மதுரையைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா, இந்து அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் நிதியுதவிகளை வழங்கினர். இதற்கிடையே மதுரை வரும்போது பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற பிரதமர் விரும்பினார். இதுகுறித்து 3 நாட்களுக்கு முன் பூர்ணச்சந்திரனின் குடும்பத்திற்கு பாரதிய ஜனதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஞாயிறன்று மதுரை பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிரதமர் மோடி பூர்ணச்சந்திரனின் மனைவி இந்துமதி, மகன்கள் சிவனேஷ், இனியனை மேடை அருகே சந்தித்தார். குழந்தைகளிடம் என்ன படிக்கிறீர்கள் என ஆங்கிலத்தில் கேட்டார். இந்துமதியிடம் என்ன வேலை செய்கிறீர்கள் என விசாரித்தார். பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் குறித்து ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பு 3 நிமிடங்கள் நடந்தது. திருப்பரங்குன்ற தீபத்துக்காண்டி தன்னோட உடலை வந்து தீபம் ஏற்றின வந்து பூர்ணச்சந்திரன் அவங்க தியாகத்திற்கு வந்து வீண் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பாரத பிரதமர் மோடி சார் அவங்க இதில் இருந்து எங்களுக்கு அழைப்பு சொல்லியிருந்தாங்க. எங்களை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லி எங்களை வந்து காரில் அவங்களே வந்து கார் ஏற்பாடு பண்ணி அவங்களே வந்து சீனிவாசன் சார் அவங்களே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு மோடி சார் வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு வந்து எங்கள் கணவரோட வந்து வீர தியாகம் வந்து வீண் போகாமல் இருக்கவன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய மேடையில் வந்து என்னோட கணவர் பேர், எங்கள் ஃபேமிலி பேர், எங்களோட எல்லாத்தையும் சொல்லி எங்களை வந்து அவ்வளோ கௌரவிச்சதுக்கு வந்து ரொம்ப வந்து ஆதரவாக இருந்துச்சு எங்களுக்கு. என்னோட குழந்தைகளுக்கும் எனக்கும் நல்லா வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து ஒரு அப்பா மாதிரி நான் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பிரதமர் மோடி அக்கறையுடன் எங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆனால் திமுக கவுன்சிலர் கூட வரவில்லை என கொந்தளித்தார் பூர்ணச்சந்திரனின் தாய் காளீஸ்வரி. பிரதமர் சந்திப்பை தொடர்ந்து பூர்ணச்சந்திரனின் மனைவி வாழ்வாதாரத்திற்கு வேலை வேண்டும் என கேட்டுள்ளார். மத்திய அரசு பணி வாங்கிக் கொடுக்க பாரதிய ஜனதா சார்பில் முயற்சிகள் நடக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபரண தங்கம் விலை 2 நாளில் 1000 ரூபாய் சரிவு. சர்வதேச முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக அளவு முதலீடு செய்து வருவதால் தங்கம் விலை தொடர்ந்து ஏறி வருகிறது. மேற்காசியாவில் நடக்கும் போரால் கடந்த சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 7000 ரூபாய் உயர்ந்தது. ஆபரண தங்கம் விலை நேற்று கிராமுக்கு 115 ரூபாய் குறைந்து 15,660 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 920 ரூபாய் சரிவடைந்து 1,25,280 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,25,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 15,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் சரிந்துள்ளது. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. ஒரு கிராம் 315 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 3.15 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.